வணக்கம். இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025 தொடர் டாஸ்க் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாம் ஒரு FBI ஏஜென்ட். அவரு தன் மகள் எமிலியோட வாழ்றாரு. அவரோட பெரும்பாலான நேரம் ஒரு வேலை வாய்ப்பு கண்காட்சியில FA ஸ்டால்ல தான் போகுது. ராபி ஒரு குப்பள்ளுறவன். அவன் தன் 2 பசங்க வயாட், ஹார்பர் மற்றும் அண்ணன் பொண்ணு மேவ் கூட வாழ்றான். ராத்திரியில அவனும் அவனோட கூட வேலை செய்யற கிளிஃபும் அவங்க ரூட்ல இருக்க ஒரு வீட்டை நோட்டமிடுறாங்க. அது ஒரு போதைப் பொருள் வியாபாரி வீடு. காலையில ராபியும் கிளிஃபும் டேட்டிங் பத்தி பேசுறாங்க. ராபி மறுபடியும் ஒருத்தவங்க கூட தன் வாழ்க்கையை பகிர்ந்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்றான். அவனோட மனைவி கேரன் அவனை விட்டுட்டு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அப்புறம் அவங்க கடந்த சில நாட்களா கண்காணிச்சுட்டு இருந்த வீட்டை குறி வைக்க முடிவு பண்றாங்க. ஏன்னா அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். வேலையில டாம் ஒரு புதுசா படிச்சு முடிச்ச மாணவர்கிட்ட தான் ஒரு ஃபீல்ட் ஏஜென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 8 வருஷம் பாதிரியாரா இருந்ததா சொல்றாரு. அப்புறம் அவர் தன் வழக்கறிஞர் மேட்டை சந்திக்கிறாரு. மேட் டாமோட மகன் ஈதன் வழக்கு பத்தி பேசுறாரு. ஈதன் ஜெயில இருக்கான். நீதிபதி அவனுக்கு தண்டனை வழங்குற தேதியை அறிவிச்சிட்டாரு. மேட் ஈதன் வழக்கில் உதவ அவனோட குடும்பத்துக்கிட்ட இருந்து ஒரு கடிதம் எதிர்பார்க்கிறாரு. டாம் எமிலி கிட்ட அதை பத்தி கேட்க முடிவு பண்ணாரு. ஏன்னா அவ அந்த கடிதத்தை எழுதலாமான்னு ஏற்கனவே யோசிச்சுட்டு இருந்தா. டாம் ஐஸ்கிரீம் கடைக்கு போறாரு. அங்க எமிலி வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவகிட்ட அவ அண்ணனுக்காக எழுத வேண்டிய கடிதம் பத்தி பேசுறாரு. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்னு சொல்றா. டாம் அவசரப்படுத்தல. ராபி தன் குடும்பத்தோட டின்னர் சாப்பிடுறான். அப்பதான் மேவோட அப்பா, ராபியோட அண்ணன் பில் சமீபத்துல இறந்துட்டாருங்கிற விஷயம் தெரிய வருது. அன்னைக்கு ராத்திரி ராபி, கிளிஃப் மற்றும் பீச்சஸ்னு ஒரு 3வது ஆளு போதைப்பொருள் வியாபாரி வீட்டை கொள்ளையடிக்க போறாங்க. அவங்க முகமூடி போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருந்த ஒருத்தனை பணம் எங்க இருக்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க. சில நிமிஷத்திலேயே பணத்தோட வெளியே வந்துடுறாங்க. மறுபடியும் ராத்திரி குடிச்சிட்டு டாம் எழுந்திருக்கும் போது அவரோட பாஸ் கேத்லின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. டார்க் ஹார்ட்ஸுங்கிற கேங்க சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரிகளை குறி வச்சு நடக்கிற கொள்ளை சம்பவங்களுக்காக அவரு களத்துல இறங்கணும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் 9 கொள்ளைகள் நடந்திருக்கு. திருடங்களோட புகைப்படங்கள்ல ராபியும் அவனோட நண்பர்களும் முகமூடியில இருக்கிறாங்க. கேத்லின் ஒரு கேங் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருடங்களை கண்டுபிடிக்க டைம் ஒரு சிறப்பு படையை வழிநடத்தணும்னு விரும்புறாங்க. அதே நேரத்துல ராபிக்கு MZ கிட்ட இருந்து ஒரு புது வீட்டு முகவரியோட ஒரு மெசேஜ் வருது. அவன் அது ஒரு புது குறின்னு சொல்லி கிளிஃப் கூட அந்த இடத்த நோட்டமிடுறான். அந்த ராத்திரி ராபி மேவ் ரூமுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் எடுக்க பதுங்கி போறான். ஆனா அங்க மேவ் அவளோட டேட் ட்ரிப் கூட முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு குறுக்கிடுறான். ட்ரிப் ஓடி போனதும் மேவும் ராபியும் சண்டை போடுறாங்க. அந்த வீடு உண்மையிலேயே மேவோட தான். பில்லி இறந்த பிறகு அவளுக்கு வந்தது. ராபியையும் அவனோட குடும்பத்தையும் அவ அங்க வாழ அனுமதிச்சா. ஆனா 2 பசங்களை பாத்துக்கிற பொறுப்பு தன் தலையில விழுறத அவ விரும்பல. இதுக்கிடையில டாம் தனக்கு ஒதுக்கப்பட்ட பாழடைஞ்ச வீட்டை சுத்தம் பண்ணி அது ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வேலை செய்யறதுக்கு ஏத்த பாதுகாப்பான வீடா மாத்துறாரு. அவரோட டீம் உறுப்பினர்களான ஆலியா, அந்தோனி மற்றும் எலிசபெத் சீக்கிரம் வந்துடுறாங்க. அந்த ராத்திரி ஃபாதர் டேனியல்னு ஒரு பாதிரியார் டாம் வீட்டுக்கு இரவு உணவோட வராரு. அவரு ஒரு பழைய நண்பர். அவங்க பேச்சுல டாம் மத நம்பிக்கை பத்தி படுற கஷ்டங்கள் வெளிப்படுது. டாம் குடிச்சிட்டு போதையில டேனியலும் எமிலியும் அவரை படுக்கைக்கு தூக்கிட்டு போறாங்க. ராபியும் அவனோட நண்பர்களும் அவங்க புது டார்கெட்டோட வீட்டுக்குள்ள பதுங்கி போறாங்க. ஆனா எதுவும் திட்டமிட்டபடி நடக்கல. அந்த போதைப்பொருள் வியாபாரியோட கூட்டாளிகள்ல ஒருத்தன் வீட்டுக்கு வராரு. அது ஒரு துப்பாக்கி சண்டைக்கு வழிவகுக்குது. பீச்சஸ், அந்த போதைப் பொருள் வியாபாரி, அவனோட மனைவி மற்றும் அவனோட நண்பன் எல்லாரும் செத்து போறாங்க. ராபியும் கிளிஃபும் வெளியே போகும்போது அந்த ஆளோட சின்ன பையன் பாக்குறாங்க. அவனை தங்க கூட கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த வீட்டுல கூடி அந்த பையன் காணாம போனது தெரிய வருது. சாம தேடி FBI சல்லடை போட்டு தேடுது. ஜேசன் டார்க் ஹார்ட்ஸ்ல ஒரு முக்கியமான ஆள். நேத்து ராத்திரி வாரன், டேரக், ஜோன் எல்லாரும் கொல்லப்பட்டாங்கன்னு அவனுக்கு சீக்கிரமே தெரிய வருது. உடனே மற்றவங்களோட ஒரு மீட்டிங்குக்கு ஏற்பாடு பண்றான். அதே சமயம் சாம் இன்னும் ராபியோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். ராபியோட கான்டாக்ட் MZ மெசேஜுக்கு பதில் சொல்லாததால கிளிஃப் பயப்பட ஆரம்பிக்கிறான். ராபி வீட்ல இருந்து எடுத்த பையில காசுக்கு பதிலா ஃபென்டானில் பாக்கெட்டுகள் இருக்கு. மற்ற பசங்க போனதுக்கு அப்புறம் சாம் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அவன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதனால அவனோட அம்மா அப்பா அவங்கள பாத்துக்க போகணும்னு ராபி போய் சொல்றான். அதனால சாம் சில நாள் இங்கேயே தங்கணும்னு சொல்றான். சாம் கோழி கூட விளையாட விரும்புறான். விலங்குகள் கிட்ட பேசும் சக்தி தனக்கு வேணும்னு சொல்றான். ஏன்னா மான்களை கவனமா ரோடு கிராஸ் பண்ண சொல்லணும், விபத்துக்களை தவிர்க்கணும்னு நினைக்கிறான்.
டாமும் அவரோட சக ஊழியர்களும் பீச்சஸோட ஃபியான்சே கேலியை இன்டர்வியூ பண்றாங்க. ஆனா அவ ரொம்ப வருத்தமா இருக்கிறதால அவங்க கிட்ட சரியா பேச முடியல. திரும்பி கார்ல வரும்போது அந்தோனி டாம் கிட்ட ஒரு பாதிரியார் எப்படி எஃபிஐல சேர்ந்தாருன்னு கேட்கிறான். டாம் தான் ஒரு குழுவில் வாலண்டியரா இருந்ததாகவும் அங்கதான் தனது பாஸ் கேத்லீனை சந்திச்சதாகவும் சொல்றாரு. அவர் கல்யாணம் பண்றதுக்காக பாதிரியார் பதவியை விட்டு வெளியேறின பிறகு கேத்லீன் அவருக்கு எஃபிஐல ஒரு வேலை கொடுத்தாங்க. மத நம்பிக்கை கொண்ட அம்மாவால வளர்க்கப்பட்ட அந்தோனி கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு தெரிய வருது. வெள்ளிக்கிழமை இறைச்சி சாப்பிடாதது பத்தி அவன் கடுப்பா இருக்கான். எமிலி அவளோட அண்ணன் ஈத்தனுக்காக அறிக்கை எழுத போறாளா இல்லையான்னு அவளோட ஆலோசகரோட பேசுறான். அவளோட அறிக்கை அவனை சீக்கிரம் விடுவிக்க வழிவகுத்து விடுமோன்னு பயப்படுறதாகவும் அது நடக்க வேணும்னு ஒத்துக்கிறான். குழு அவங்க முதல் மீட்டிங் நடத்துறாங்க. அவங்கள ஆராய்ச்சி சாம் அவன் பெற்றோர்கள் தகுதியற்றவர்கள்னு கருதப்பட்டதால் அவன் பாட்டி வீட்டுல வாழ்ந்தது வெளிப்படுது. ஆனா அவனோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதும் அவன் திரும்ப அவன் அம்மா அப்பா கிட்ட அனுப்பி வைக்கப்பட்டான். அந்தோனி மத்தவங்க கிட்ட டார்க் ஹார்ட்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஆட்களை பத்தி சொல்றான். பெரி டொராசோவால தேர்ந்தெடுக்கப்பட்ட டெலாவேர் மாவட்ட தலைவன் தான் ஜேசன் வில்க்ஸ். பெர்ரி டொராசோ இந்த கும்பலோட தேசிய தலைவர்கள்ல ஒருத்தர். ஃப்ரெட்டி ஃப்ரையர்ஸ் மூலமா தான் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா போதைப் பொருளும் விநியோகிக்கப்படுது. அந்தோனி டார்க் ஹார்ட்ஸ் ஒரு ரொம்ப வலிமையான குழுன்னு சொல்றான். இந்த கொள்ளைகள் கும்பல்ல ஒரு துரோகி இருக்கிறத காட்டுது. வேற எங்கேயோ பெர்ரி ஜேசனை சந்திச்சு நிலைமைய பத்தி தன்னோட அதிருப்தியை தெரிவிக்கிறாரு. ஜேசன் அவர்கிட்ட திருடங்க கிட்ட போத பொருட்கள் இருக்கு, அதை நகர்த்த ஃப்ரெட்டி ஃப்ரையர் மூலமா தான் போகணும்னு சொல்றாரு. திருடங்களை கையும் களவுமா பிடிக்க ஃப்ரெட்டிய தங்க பக்கம் சேர்த்துக்கலான்னு ஜேசன் யோசனை சொல்றான். ஜேசனுக்கு டாம் மற்றும் அவரோட குழுவை பத்தியும் தெரியும். ஆனா அவங்க பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறான். அப்புறம் டாம் ஜோன்ற ஒருத்தர் சந்திக்கிறாரு. அவர் கிழக்கு கடற்கரை கும்பல்கள் பத்தி நிபுணர். ஒரு கும்பல் உறுப்பினர் ஒரு வாட்டி ஒரு டார்க் ஹார்ட்ஸ் உறுப்பினர் பத்தி சொன்னதா அவர் டாம் கிட்ட சொல்றாரு. அவன் பேர் பில்லி. விதிகளை மீறினதுக்காக அடிச்சு கொல்லப்பட்டான். அந்த பில்லி வேற யாரும் இல்ல, மேவோட அப்பா தான். ராபிக்கு கடைசியா இசட் கிட்ட இருந்து பதில் வருது. ராத்திரி 8 மணிக்கு சந்திக்க சொல்றாரு. மேவ் குழந்தைகளோட வீட்டுக்கு வரும்போது ராபிசாம் பத்தி அவகிட்ட சொல்றான். அவன் டேவ் லார்சன்கிற வேலை நண்பனோட மகன்னு போய் சொல்றான். ஆனா மேவ்சாமுக்கு உதவி செய்யும் போது அவன் டேரக் மற்றும் நான்சியோட மகன் அவளுக்கு தெரிய வருது. ஒரு சர்ச் பண்ண உடனே சாம் காணாம போன குழந்தைன்னு அவளுக்கு தெரிஞ்சு போகுது. டார்க் ஹார்ட்ஸ் கும்பல் உறுப்பினர்கள் ஒரு கிளப்ல கூடுறாங்க. திருடங்கள் கிட்ட போத பொருட்கள் இருக்கு, காசு இல்லைன்னு மத்தவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு பெர்ரி ஜேசன் கிட்ட சொல்றாரு. அதே சமயம் ராபியும் கிளிஃபும் சந்திப்பு இடத்துக்கு போறாங்க. ஆனா இசட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, இப்போ வர முடியாதுன்னு சொல்றாரு. டாம் அவரோட மகள் சாராவை விமான நிலையத்திலிருந்து பிக் பண்ணி வீட்டுக்கு போறாரு. அங்க வழக்கறிஞர் மாட் மற்றும் எமிலி காத்திருக்கிறாங்க. மாடி தன் 3ஆம் நிலை கொலை குற்றத்தை ஒத்துக்கிட்டதா அவங்க கிட்ட சொல்றாரு. குடும்ப அறிக்கை விஷயம் மறுபடியும் வருது. எமிலி அதை எழுத யோசிச்சதை பத்தி சொல்றா. இது சாராவை கோவப்படுத்துது. டாம் தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி தானும் ஈத்தனும் எப்படி வளர்ந்தோங்கிறத நீதிபதி கிட்ட சொல்ல விரும்புறதா எமிலி சொல்றான். சாரா அவன் படிக்கட்டிலிருந்து தள்ளி விட்டு அவ அம்மா கழுத்தை உடைச்சதா சொல்றான். எமிலி தானும் ஒரு தாயை இழந்ததா அவளுக்கு ஞாபகப்படுத்தும் போது சாரா தனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இருப்பதா தெளிவா சொல்றான். எமிலி கோவமா வெளியே போறா. டாம் சாரா கிட்டதான் எவ்வளவு தொலைஞ்சு போன மாதிரி உணர்றேன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் மேவ்சாம வீட்டுல இருந்து ரகசியமா வெளியே கூட்டிட்டு போய் அவ வேலை செய்யற ஆர்கேட் பக்கத்துல உள்ள ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறா. உள்ள போக அவன் கிட்ட சொல்லி அவ சீக்கிரமா அங்க வருவேன்னு சொல்றான். அப்புறம் அவ ஆர்கேடுக்குள்ள போய் தொலைஞ்சு போன பொருட்கள் பிரிவிலிருந்து ஒரு போனை எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணி சாம பார்த்ததா தகவல் சொல்றான். ஆனா அவ கார் கிட்ட திரும்ப வரும்போது சாம் அவளுக்காக உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ இல்லாம தனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொல்றான். துரதிருஷ்டவசமா இந்த நேரத்துல போலீஸ் அந்த இடத்த சுத்தி வளைச்சிடுச்சு. அவ சாம பின்சீட்ல இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மறைக்கிறான். செக் பாயிண்ட் வழியா கார் ஓட்டிட்டு போகும்போது ஆர்கேட்ல ஒரு காணாம போன குழந்தைய பார்த்ததா போலீஸ் கிட்ட சொல்றான். போலீஸ் டாம் கிட்ட தகவல் சொல்றான். அவர் மேவ ஆர்கேட்குள்ள போய் குழந்தைகளை பார்க்க சொல்றாரு. அவங்கள யாராவது சாமான்னு பார்க்க அவ ஒரு குழந்தைய சுட்டி காட்டுறா. ஆனா அது சாம் இல்ல. டைம் அவளை போக விடுறாரு. வேற எங்கேயோ டார்க் ஹார்ட்ஸ் உறுப்பினர்கள் பீச்சஸோட அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு கேலியோட வீட்டுக்கு போறாங்க. இந்த நேரத்துல ராபிக்கு சாம் காணாம போனது தெரிஞ்சு போச்சு. ஆனா எங்க தேடணும்னு தெரியல. கடைசியா மேவ்சாமோட வீட்டுக்கு வரா. ராபி கிட்ட அவங்க எல்லாரையும் எதுல மாட்டிட்டு இருக்கான்னு கேக்குறா. மேவும் ராபியும் பேசுறாங்க. இப்போ அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏன் ராபி இப்படி எல்லாரையும் ஆபத்துல மாட்டி விட்டேன்னு கேக்குறா. ராபி சொல்றான்,
பில்லிய கொன்ன ஜேசன் மற்றும் டார்க் ஹார்ட்ஸ் மேல பழிவாங்க தான் இப்படி பண்றேன். இந்த போதைப் பொருள் பணம் கிடைக்க எனக்கு இன்னும் சில நாட்கள் கொடுன்னு மேவ் கிட்ட கேட்கிறான். டாஸ்க் ஃபோர்ஸ்ல பீச்சஸ் மற்றும் டார்க் ஹார்ட்ஸ் இன்ஃபார்மெண்ட்டை பத்தி தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கேத்லின் கிட்ட சொல்றாங்க. சாம் கோழிகளுக்கு தீனி போட்டுட்டு இருக்கான். ஜேசனும் பெர்ரியும் ஃப்ரெட்டி ஃப்ரையரை சந்திச்சு திருடர்களை பிடிக்க அவரோட உதவியை கேட்குறாங்க. ஃப்ரெட்டி சொல்றாரு, சில வருஷங்களுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியோட ஷாப்பிங் போயிருந்தேன். நான் ரெஸ்ட் ரூம்க்கு போனப்போ ஒரு பைக் கும்பல் என்ன தாக்குனாங்க. அவங்க பணத்தை கூட திருடல, சும்மா என் மேல சிறுநீர் கழிச்சிட்டு போனாங்க. பைக் கும்பல் விநியோகிக்கிற போதைப் பொருள் விவகாரம் ரொம்ப சிக்கலானது. என்கிட்ட இருந்து நேரடியா வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா என் நிறம் பிடிக்காததால வாடிக்கையாளர்கள் அவங்க கும்பலை தான் விரும்புறாங்க. அதனால மொத்த விலையில 50% கொடுத்தா அவர் உதவி செய்ய ஒத்துக்கிறாரு. ராபியும் கிளிஃபும் கடைசியா அவங்களோட இன்ஃபார்மெண்ட்டை சந்திக்கிறாங்க. அவ வேற யாரும் இல்ல, ஜேசனோட காதலி எரின் தான். இவ பில்லியோடவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவ. எரின் பில்லிய ரொம்ப லவ் பண்ணா. ராபிய மாதிரியே அவளும் ஜேசன் மேல பழிவாங்க துடிக்கிறா. ஃப்ரெடி அந்த கேங்குக்கு உதவி பண்றதால இப்போ பொருட்களை நகர்த்துறது ரொம்ப ஆபத்துன்னு ராபியையும் கிளிஃபையும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும்னு சொல்றான். ஆனா கிளிஃப் ராபி கிட்ட அவங்களுக்கு உதவக்கூடிய ஒருத்தரை தனக்கு தெரியும்னு சொல்றான். ஷாம் மான் கிட்ட ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்க சொல்றான். மேவ் ஷாம்க்கு எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. கொலையில பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் டார்க் ஹார்ட்ஸ் மற்றும் வைஃபர்ஸ்ங்கிற ஒரு போட்டி கேங்குக்கு இடையிலான சண்டையில பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளோட ஒத்து போகுதுன்னு ஃபிட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த துப்பாக்கிகள் டார்க் ஹார்ட்ஸ் உறுப்பினருக்கு சொந்தமானது. டாமும் அந்தோனியும் பெர்ரியையும் ஜேசனையும் சந்திச்சு இதை பத்தி சொல்றாங்க. சாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க அவங்க உதவி கேட்கிறாங்க. ஆனா கேங் உறுப்பினர்கள் மறுத்துடுறாங்க. அலியாவும் லீசியும் பீச்சஸ் வேலை செஞ்ச கட்டுமான இடத்துக்கு போய் அவனோட சக ஊழியர்கள் கிட்ட பேசுறாங்க. எமிலி சிறையில இருக்கிற ஈத்தனை பார்க்க போறான். ராபியும் கிளிஃபும் ரேங்கிற ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. அவன் இப்பதான் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கான். ஆனா போதைப் பொருள் உலகத்துல இன்னும் அவனுக்கு தொடர்புகள் இருக்கு. ரே அவன் மனைவியை பார்த்து கத்துறான். அது அவளை பயமுறுத்துது. அவன் கொலம்பியர்களை பத்தி தெரிஞ்ச லீ ஒயிட் ஹெட்டுங்கிற ஒரு ஆளோட அவங்கள கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்றான். டார்க் ஹார்ட்ஸ் கொலம்பியர்களை கொஞ்ச நாளா இந்த ட்ரேட்ல இருந்து வெளியே வச்சிருந்ததுனால அவங்க 12 கிலோ போதைப் பொருட்களை விரும்புவாங்க. ரே கிளிஃப் கிட்ட ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யறதா சொல்றான். பீச்சஸ் வேலை செஞ்ச இடத்துல இருந்து டென்னிங்கிற ஒருத்தன் லிசியையும் அலியாவையும் சந்திக்க கேட்கிறான். பீச்சஸ் கிளிஃப் ப்ரோவர்ட்டுங்கிற ஒருத்தரோட வேலை செஞ்சதா தன்னிட சொன்னதா அவன் அவங்க கிட்ட சொல்றான். டிடெக்டிவ்ஸ் உடனே கிளம்பி டைம் மற்றும் அந்தோனிக்கு கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றாங்க. அவங்க எல்லாரும் கிளிஃப் வீட்டுக்கு போறாங்க. அங்க கதவு ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது 2 முகமூடி அணிந்த திருடர்களை பார்க்கறாங்க. டாம் படிக்கட்டுல இருந்து விழுந்து தலையில காயமாகுது. அவங்கள ஒருத்தன் பிடிபடுறான். அது ரேயோட மனைவி ஷெல்லிங்கிறது தெரிய வருது. இன்னொருத்தனால் லிசி துரத்த பின்னாடியே ஓடுறா. அவளும் அந்தோனியும் அவனை பிடிச்சி கீழே தள்ள அவன் ரேங்கிறது தெரிய வருது. ஹாஸ்பிடல்ல டாம் மேலும் மருத்துவ சிகிச்சை மறுத்து ரே மற்றும் ஷெல்லியை விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்புறாரு. அலியா தனது சொந்த டொமெஸ்டிக் வன்முறை அனுபவத்தை பயன்படுத்தி ஷெல்லியை பேச வைக்க முயற்சிக்கிறான். கடைசியில ஷெல்லி அலியா கிட்ட கிளிஃப் வந்ததை பத்தி சொல்றான். அவளோட ஒப்புதல் வாக்குமூலத்தால் ரே மாட்டிக்கிட்டு தனக்கு தெரிஞ்சதை போலீஸ் கிட்ட சொல்றான். டாமும் அந்தோனியும் அவனோட போனை பயன்படுத்தி கிளிஃப்க்கு மெசேஜ் அனுப்பி பூங்காவில் சந்திக்க ஏற்பாடு செய்யறாங்க. ராபியும் கிளிஃபும் மெசேஜை பார்த்துட்டு பூங்காவை சுத்தி பார்க்க முடிவு செய்யறாங்க. அன்னைக்கு நைட் லிசியும் அந்தோனியும் குடிக்க போறாங்க. ரேடாம தாக்கினப்போதான் உறைஞ்சு போனதா லிசி அவங்கிட்ட சொல்றான். அப்புறம் அவளோட பழைய போலீஸ் நண்பர்கள் சிலர் பாருக்குள்ள வந்து டாஸ்க் ஃபோர்ஸ்லயே இருக்க சொல்லிட்டு திரும்பி வர வேணாம்னு லிசி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு பதிலடியா அந்தோனி எல்லார் முன்னாடியும் லிசிய பாராட்டுறான். அலியா டாம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரோட நிலைய பத்தி சாரா கிட்ட சொல்றா. அலியா போனதும் சாரா டாம் கிட்ட ஈத்தன் வீட்டுக்கு திரும்பி வந்தா அவங்க அம்மாவுக்கு நடந்த அதே விஷயம் அவருக்கும் நடக்கும்னு பயமா இருக்குன்னு சொல்றா. ஈத்தன் திரும்பி வரதுல தனக்கு விருப்பம் இல்ல, இன்னும் கோவமா இருக்கிறதாவும் டாம் ஒத்துக்கிறாரு. அவருக்கு தெரியாது, ஆனா எமிலி எல்லாத்தையும் கேட்டுடுறா. ஒரு பிளாஷ்பேக்ல டாமும் அவரோட மனைவி சூசனும் ஈத்தன் மற்றும் எமிலிய வீட்டுக்கு வரவேற்ற நாள் காட்டப்படுது. இப்போ ஜோ மறுபடியும் டாம சந்திச்சு பில்லிய பத்தி மேலும் தகவல்களை கொடுக்கிறாரு. டாஸ்க் ஃபோர்ஸ் அங்க போனதுக்கு அப்புறம் டார்க் ஹார்ட்ஸ் உறுப்பினர் ஒருத்தன் கிளிஃப் வீட்டுக்கு முன்னாடி இருந்ததா அவர் சொல்றாரு. டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு உள்ள இருந்து யாரோ ஒருத்தர் டார்க் ஹார்ட்ஸுக்கு தகவல் கொடுக்குறாங்கன்னு அவர் சொல்றாரு. டாம் அவரோட டீம்ல ஒரு இன்ஃபார்மர் இருக்கிறதா யோசிக்கிறாரு.
அப்புறம் டாஸ்க் ஃபோர்ஸ் கிளிஃபை பிடிக்கிறதுக்கான ஸ்டிங் ஆபரேஷன் பத்தி பேச அந்தோனியோட பழைய டீம் கூட சேர்ந்துக்கிறாங்க. டாம் டீம் ரேவோட ஃபோன் யூஸ் பண்ணி கிளிஃப் மற்றும் ஒரு ட்ரக் டீலருக்கும் நடுவுல ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க. அந்தோனி தான் ட்ரக் டீலர் மாதிரி நடிச்சு பக்கத்துல இருக்கிற பார்க்ல ராத்திரி 11 மணிக்கு கிளிஃபை சந்திக்க போறான். இப்போ அவங்க மற்ற ஆபீசர்களுக்கு இந்த ஆபரேஷன் பத்தி சொல்றாங்க. கிளிஃபையும் அவனோட கூட்டாளியையும் பிடிக்க பார்க் சுத்தி வளைக்க போறாங்க. தெரப்புல எமிலி டாம் பேசினதை கேட்டுட்டான்னு சொல்றான். அவ தன்னோட தத்து குடும்பத்துக்கு நன்றி உள்ளவளா இருக்கணும்னு நினைக்கிறா. கோபம், எரிச்சல் மாதிரி சாதாரண உணர்வுகள் எல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் டாம் கேத்லினை மீட் பண்ணி அவரோட டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கிற இன்ஃபார்மர் பத்தி சொல்றாரு. அவங்களுக்கு அது நம்ப முடியாததா இருக்கு. ஆபரேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. அவரு போனதுக்கு அப்புறம் கேத்லின் ஒரு போன் கால் பண்ணி நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வரலாம்னு யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க. இதுக்கிடையில பெர்ரி அவரோட பாஸ் வின்சென்ட் வந்து பாக்குறாரு. மெயின் கிளப் மெம்பர்கள் ஜேசனை டார்க் ஹார்ட்ஸ்ல இருந்து வெளியேற்றணும்னு சொல்றாங்க. அப்புறம் பெர்ரி டார்க் ஹார்ட்ஸ் மெம்பரான ஷேன் கிட்ட பேசுறாரு. அவன் ரொம்ப நாளா விசித்திரமா நடந்துக்கிறான். ஷேன் பில்லியோட மரணத்தை பத்தி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒத்துக்கிறான். பில்லி எரின் கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கான்னு ஜேசன் எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்றான். அப்புறம் அவங்க ஒரு குரூப்பா பில்லிய ஒரு லாட்ஜுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ஜேசன் தன்னோட கோவத்தை எல்லாம் பில்லி மேல காட்டியிருக்கான். அப்புறம் ஜேசன் பெர்ரி கிட்ட போய் சொல்லி பில்லி கும்பல்ல இருந்து பணத்தை திருடிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கான். பெர்ரி நேரா ஜேசன் கிட்ட போய் பொய் சொன்னதுக்காக அவன் முகத்துல குத்துறாரு. ஆனா ஜேசன்ட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு. அவங்களோட இன்ஃபார்மர் அன்னைக்கு ராத்திரி பார்க்ல நடக்க போற கிளிஃபோட மீட்டிங் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிளாஷ்பேக்ல ராபி, பில்லி, அவங்க குடும்பம் எல்லாம் ஒரு ஏரிக்கரையில ஒன்னா நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராபியும் அவனோட மனைவியும் திருமண பிரச்சனையில இருக்கிறாங்க. பில்லி எரின் கூட டேட்டிங் பண்றான். அவ சீக்கிரமே அவங்க கூட சேர்ந்துக்கிறான். இப்போ ராபி, கிளிஃப், ஷாம் 3 பேரும் ஏரிக்கரையில இருக்கிறாங்க. ராபி பார்டோஸ்னு ஒருத்தர்கிட்ட மீட்டிங் ஏற்பாடு பண்றான். அவனோட ட்ரக்கிங் பிசினஸ் ட்ரக் டீல்ல இருந்து பணம் கிடைச்சதும் அவங்கள கனடாவுக்கு கொண்டு போக முடியும். ராபி மீன் அப்புறமா பொறிக்கலாம்னு சொல்றான். ராபியும் மற்றவங்களும் பார்டோஸை சந்திக்க போறாங்க. ராபி உள்ள போனதும் கிளிஃபும் சாமும் கார்ல காத்திருக்கிறாங்க. ஆனா கிளிஃப் தூங்கிடுறான். சாம் முன்னாடி ஏரியில பிடிச்ச மீனை தண்ணியில விட வெளியே போறான். துரதிருஷ்டவசமா ஒரு வழிபோக்கர் சாம் தனியா இருக்கிறத பார்த்து அவனோட அப்பா, அம்மா பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். ராபி சரியான நேரத்துல வந்து அவனை கூட்டிட்டு போறான். ஆனா அந்த ஆள் படம் எடுக்க முயற்சிக்கும் போது கிளிஃப் அவன் இழுத்து விடுற வரைக்கும் ராபி அவன் அடிக்கிறான். வீட்டுல ராபி மேவ் கிட்ட கனடாவுக்கு ஓடி போற திட்டத்தை சொல்றான். மேவும் குழந்தைகளும் அவங்கள அப்புறம் வந்து சந்திக்கணும்னு சொல்றான். மேவ் மறுத்துடுறா. குழந்தைகளோட வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராபி வீட்ல ஹார்பரோட டான்ஸ் பண்ண முயற்சி பண்றான். ஸ்கூல் டான்ஸுக்கு பயிற்சி செய்யணும்னு சொல்றான். அவளுக்கு ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுது. ஆனா அவன் அவளை பயப்பட வேணாம்னு சொல்றான். அப்புறம் அவ டான்ஸ்க்கு டிக்கெட் வாங்கவே இல்லைன்னு சொல்றா. ஏன்னா அவன் போக விரும்ப மாட்டான்னு நினைச்சாலாம். பெர்ரி எரினோட வீட்டுக்கு போய் திருட்டு சம்பவங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கிறாரு. அவ இல்லைன்னு சொல்றா. அவரு அந்த பொய்யை நம்புற மாதிரி தெரியுது. இரவு நேரமானதும் போலீஸ்காரங்க பூங்காவை சுத்தி மறைஞ்சுக்கிறாங்க. ராபியும் கிளிஃபும் 2 கார்கள் எடுத்துட்டு போறாங்க. ராபி ஒரு டைனர் பக்கத்துல பார்க்கிங் பண்றான். கிளிஃப் முன்னாடி ஓட்டிட்டு போறான். டாஸ்க் ஃபோர்ஸ் உறுப்பினர்கள் ஒரு வெள்ளை கார் பூங்காக்குள்ள நுழையறத பார்த்து அதை சுத்தி வளைக்கிறாங்க. ஆனா அது தொலைஞ்ச நாயை தேடிட்டு வந்த ஒரு சாதாரண ஜோடி. கிளிஃப் முற்றிலும் வேற ஒரு இடத்துல இருக்கான். அவன் ரேயோட கான்டாக்டுக்காக ஒரு ஆள் இல்லாத ரோட்டு ஓரத்துல காத்திருக்கான். அவன் ஒரு தெரியாத நம்பருக்கு மெசேஜ் பண்றான். ஜேசன் அந்த மெசேஜ் படிக்கிறான். அவனும் பெர்ரியும் அவங்களோட காரை நேரா கிளிஃபோட கார்ல இடிச்சு அவனை ரோட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. ராபி ஏதோ தப்புன்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா அவன் அங்க போய் சேர்றதுக்குள்ள கிளிஃப் அங்க இல்ல. மிஷன் ஃபெயில் ஆனதும் லிசியும் அந்தோனியும் குடிக்க போறாங்க. கடைசியா டான்ஸ் ஃப்ளோர்ல கிஸ் பண்றாங்க. அவங்க லிசி வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்தோனி அவளோட முன்னாள் கணவரோட படுத்துக்கிட்ட பெட்ல அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நிறுத்துறான். அவன் அவளோட இருக்க விரும்புறதா சொல்றான். ஆனா வேற எங்காவது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். டைம் வீட்டுல ரொம்ப குடிச்ச எமிலி ஒரு ஹவுஸ் பார்ட்டியில இருந்து வீட்டுக்கு வரா. அவ டாம் கிட்ட அவரு முந்தின நாள் இரவு சொன்ன எல்லாத்தையும் கேட்டதா சொல்றா. அவரு அவகிட்ட பேச முயற்சி பண்றாரு. ஆனா அவ கதவை அடைச்சுக்கிறான். இதுக்கிடையில கிளிஃப் இப்போ டார்க் ஹார்ட்ஸால சித்திரவதை செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுறான். ஆனா அவன் ராபியை காட்டி கொடுக்கல. கடைசியா ஜேசன் கையில செத்து போறான். அதே நேரத்துல பெர்ரி கிளிஃபோட கார்ல கண்டுபிடிச்ச துப்பாக்கி பில்லியோடதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அலியா டாம கூப்பிட்டு அவரோட இமெயில செக் பண்ண சொல்றான். ராபி தாக்கிய செய்தி டாஸ்க் ஃபோர்ஸுக்கு அவங்களோட டிப்லைன் மூலமா கிடைச்சிருக்கு.
அவங்களுக்கு இப்போ அந்த அந்நியன் தன்னோட போன்ல எடுத்த ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. ராபியோட முகம் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த படத்துல ஷாம் தெளிவா தெரியறான். ராபி ரே வீட்டுக்குள்ள புகுந்து அவனோட மனைவி ஷெல்லி கிட்ட கிளிஃப் எங்கன்னு கேக்குறான். அவளுக்கு தெரியல. ஆனா FBI ரேவை கைது செஞ்சதை ராபி கிட்ட சொல்றான். ரே சீக்கிரமா பெயில்ல வரலாம், அதனாலதான் ஷெல்லி ராபியோட சேர்ந்து போதைப் பொருட்களை நகர்த்த உதவுறேன்னு சொல்றான். இப்படி செஞ்சா ரேய விட்டு நிரந்தரமா விலகி போறதுக்கு அவளுக்கு போதுமான பணம் கிடைக்கும். டாஸ்க் ஃபோர்ஸ் அலெக்சாண்டர் ஜோவனோவிக் கிட்ட பேசுறாங்க. இவன் தான் ராபியோட சண்டை போட்டு ஷாம பார்த்தவன். ஷாம் வச்சிருந்த பாக்கெட்ல மேவோட கைரேகைகள் இருந்ததையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் பெர்ரி எரினோட கார்ல GPS டிராக்கரை பொறுத்துறாரு. அப்புறம் ராபி வீட்டுக்கு வந்து மேவை பாக்குறாரு. அவரு பில்லிவோட சில பொருட்களை பார்க்கணும்னு நடிக்கிறான். அவரு ஒரு பெட்டியில தேடும்போது மேவ் ஷாம ஒளிஞ்சுக்க சொல்றான். பெர்ரி ஷாம பார்க்கல, ஆனா ஃப்ரிட்ஜில் கிளிஃப் மற்றும் ராபியோட போட்டோ பார்க்கறாரு. அப்புறம் மேவ் அவளோட ஃப்ரெண்ட் பிரிட்ஜெட்டை சந்திச்சு சில நாட்களுக்கு ஹார்பர் மற்றும் வயாட்டை பார்த்துக்க சொல்றான். எரின் மற்றும் ராபி அவங்களோட ரகசிய சந்திப்பு இடமான ஏரிக்கு பக்கத்துல சந்திக்கிறாங்க. அன்னைக்கு காலையில ஜேசன் ரத்த கரையோட இருந்ததை ராபி கிட்ட எரின் சொல்றா. அவங்க கிளிஃபை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அவன் நினைக்கிறான். ராபி துக்கத்துல அழறான். ஆனா சீக்கிரமே அந்த துக்கம் கோவமா மாறுது. எரினை பின்தொடர்ந்து வந்த பெர்ரி ராபி காரை ஓட்டிட்டு போறத பாக்குறாரு. அவரு எரின் கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. அவ ஏரியில குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்றா. அவங்க 2 பேரும் சண்டையில ஈடுபடுறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு கூட்டத்தால கவனம் சிதறின பெர்ரி அவளை தண்ணியில மூழ்கடிச்சு கொன்னுடுறாரு. வேற ஒரு இடத்துல ராபி ஃப்ரெட்டி கிட்ட போய் ஃபென்டானில் விற்க விரும்புறதா சொல்றான். ஃப்ரெட்டி ஜேசனோட டீல் படி டார்க் ஹார்ட்ஸ்க்கு தகவல் சொல்றாரு. அந்த தகவல் சொன்னவன் ஆந்தோனி தான். இப்போ ஜேசனை சந்திக்கிறான். FBIக்கு என்ன தெரியும்னு அவன் ஜேசன் கிட்ட சொல்றான். ராபி ஃப்ரெட்டி கூட சந்திச்சது ஜேசன் அவன்கிட்ட சொல்றான். டாம் பிரெண்டர்கிராஸ்ட் வீட்டுக்கு வந்து ராபியை சந்திக்கிறாரு. அவரு பில்லி பத்தின ஒரு பழைய கேஸை பத்தி பேசுற மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் பாத்ரூம் போகணும்னு கேக்குறாரு. அவரு நேரத்தை இழுத்தடிக்கிறாரு. ஆனா ராபி சீக்கிரமே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு டாம துப்பாக்கி முனையில மிரட்டுறான். அவன் டாம வீட்டுல இருந்து காரை ஓட்டிட்டு போக சொல்றான். அந்தோனி இது நடந்த கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். இதுக்கிடையில மேவ் ஷாம கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. அங்க கேத்லின் அவளை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேசன் பெர்ரியோட வீட்டுக்கு போய் புஷ்கிலுங்கிற இடத்துல ஃப்ரெட்டி கூட ராபிக்கு நடக்கிருந்த சந்திப்புல ராபியை பிடிக்க போறதா சொல்றான். பெர்ரி எரினோட சண்டையில ஏற்பட்ட காயங்களை மறைச்சிட்டு அவங்க கூட போறாரு. FBI டாம தேட ஆரம்பிக்கும் போது புஷ்கிலுக்கு போக வேண்டாம்னு ஜேசனுக்கு அந்தோனி மெசேஜ் பண்றான். ராபி டாம் கிட்ட அவனோட குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு அவரோட குடும்பத்தை பத்தி கேட்கிறான். டாம் தான் ஒரு பாதிரியாரா இருந்தப்ப தன்னோட மனைவியை சந்திச்சதா சொல்றாரு. அவங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தாங்க. ஆரம்பத்துல அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாத்திகவாதியா இருந்தாங்க. ராபி அவங்களோட கருத்தை ஏத்துக்கிறதா சொல்றான். ஏன்னா அவனோட வாழ்க்கை முழுக்க கடவுள் அவன் உணர்ந்ததே இல்லையாம். சாரா மற்றும் எமிலிக்கு டாம் பத்தி தகவல் தெரிவிக்கப்படுது. காத்திருக்கும் போது சாரா தன்னோட கணவரை பிரிஞ்சுட்டதா ஒத்துக்கிறா. அவன் ஒரு இளம் பெண்ணோட அவளுக்கு துரோகம் செஞ்சிருக்கான். அப்புறம் சாரா எமிலி கிட்ட அவ எப்போதுமே நன்றியோட இருக்கணும்னு அவ விரும்புறதில்லைன்னு சொல்றான். ராபி காரகாட்டுக்கு நடுவுல நிறுத்த சொல்றான். அவன் டாம் கிட்ட அவரோட பர்ஸ் திருப்பி கொடுத்துட்டு ஒரு மைல் தூரம் நடந்தா மெயின் ரோடு வந்துடும்னு சொல்றான். மேவ் அவனோட எந்த பாவத்துக்கும் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு டாம் கிட்ட ராபி கேட்கிறான். டாம் அவன் கிட்ட இன்னும் திரும்பி போலான்னு சொல்றாரு. ஆனா ராபி தனக்கு வழி தெரியலன்னு சொல்றான். டாம் காட்டுக்குள்ள நடந்துட்டு ஒரு எரிக்கிற பூங்காவுக்கு வராரு. அது குடும்பங்களால நிரம்பி இருக்கு. டாம் ஒருத்தரோட போனை வாங்கி தன்னோட குடும்பத்தினருக்கும் சக ஊழியர்களுக்கும் தான் நல்லா இருக்கேன்னு சொல்ல கால் பண்றாரு. ராபியோட கார் ரேடியோ கம்பெனி மூலம் அவனோட காரை கண்காணிக்கவும் சக ஊழியர்கள் கிட்ட சொல்றாரு. சீக்கிரமே டாஸ்க் ஃபோர்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் டார்க் ஹார்ட்ஸ் உட்பட எல்லாரும் ஒரு நதியோரம் ஒண்ணு கூடுறாங்க. ராபி தண்ணி ஓரத்துல நிக்கிறத டாம் பார்த்துட்டு சரணடைய சொல்றாரு. ராபி டாம நோக்கி துப்பாக்கியை நீட்டுறான். ஆத்துக்கு பக்கத்துல டாம் ராபிய துப்பாக்கி முனையில புடிச்சு வச்சிருக்காரு. இத பார்த்த பெர்ரி அவரோட ஆளுங்களை குனிய சொல்றாரு. ஆனா ஜேசன் ராபிய சுட பாக்குறான். ட்ரக்ஸ் இல்லாம அவன் போக மாட்டான். உடனே ராபிக்கும் FBIக்கும் டார்க் ஹார்ட்ஸுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஷூட் அவுட் நடக்குது. எல்லா கலவரமா போகுது. ராபியும் ஃபுல்லட் தீந்து போன டாமும் கூட ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீங்க ஒளிஞ்சுக்கன்னு டாம் கிட்ட ராபி சொல்லிட்டு ஓடுறான். ஜேசன் அவனை துரத்திட்டு போறான். கடைசியா ராபி போதை பொருள் பைய ஆத்துல தூக்கி போட்டுடுறான். அவங்க கார் கிட்ட திரும்பி போகும்போது அந்தோனியும் லிசியும் டார்க் ஹார்ட்ஸ் ஆளுங்க சிலரை பாக்குறாங்க.
அந்தோணி அவங்கள சுடுறான். அந்த துப்பாக்கி ரொம்ப சத்தமா இருக்கிறதால லிசி காதுல இருந்து ரத்தம் வந்து வலியில துடிக்கிறா. காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள டாமும் பெர்ரியும் சண்டை போடுறாங்க. ஆனா டாம் அவரை தட்டி விட்டுடுறாரு. வெளிய காட்டுக்குள்ள ராபியும் ஜேசனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜேசன் ராபிய கத்தியால குத்திடுறான். டாம் அப்போ அங்க வராரு. ஜேசன் ஓடிடுறான். கொஞ்ச நேரத்துல ஷெரீஃப் கார் வந்துடுது. டாம் ராபிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக ஷெரீஃப் உதவுறாரு. ஆனா ஹாஸ்பிடல் 15 நிமிஷம் தூரத்துல இருக்கு. ராபிக்கு ரத்தம் நிறைய போயிட்டே இருக்கு. இதே நேரம் அந்தோனி டார்க் ஹார்ட்ஸ் ஆளுங்கள்ல ஒருத்தங்கிட்ட போய் கார்ல ஏற சொல்றான். ஆனா அவன் லிசி கூட வழியில மோதிடுறான். லிசி அவனை சுட்டுடுறான். இன்னும் வழியில இருக்கிற லிசி காருக்கு போய் உதவிக்கு ரேடியோல பேசுறான். ஆனா அவளுக்கு இன்னும் எதுவுமே கேட்கல. டார்க் ஹார்ட்ஸோட ட்ரக் அவளை நோக்கி வரது அவளுக்கு தெரியல. அவங்க அவ மேல நேரா மோதிட்டு ஓடிடுறாங்க. அந்தோனி அவளை வந்து பாக்குறான். ஆனா ரொம்ப தாமதம் ஆகிடுச்சு. அவ இறந்துட்டா. ஷெரீஃப் கார்ல ராபி தன்னோட குழந்தைகளை நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் இறந்து போறான். அப்புறம் ஹாஸ்பிடல்ல காத்தலின் துப்பாக்கி சூடு காயத்திலிருந்து தேறி வராங்க. ஸ்பெஷல் ஏஜென்ட்டுகள் டேல், மார்க்கஸ் வந்து டீம் கிட்ட அவங்களோட அசைன்மெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கலைக்கப்படும். ஆனா லிசியோட மரணம் பத்தி விசாரணை நடக்கும். அவரோட குடும்பத்தோட வீட்டுக்கு திரும்பி வரும்போது டாம், சாராவும் ஆண்டியும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அலியா தன்னோட பொருட்களை சேஃப் ஹவுஸ்ல இருந்து எடுக்க போகும்போது அங்க எல்லா இடத்துலயும் FBI அதிகாரிகள் இருக்கிறத பாக்குறா. அவங்கள யாரோ ஒருத்தர் விசாரிக்கிறாங்கன்னு அவளுக்கு புரியுது. டெலாவேர் மாவட்டம் ஷெரீஃப் ஆபீஸோட தலைமை துணை அதிகாரி அந்தோனியோட பாஸ் மைக் அந்தோனியோட வீட்டுக்கு வராரு. FBI தன்னை அந்தோனிய பத்தி விசாரிச்சாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அந்தோனிய நேர்காணல் செய்யும் போது கவனமா இருக்க சொல்றாரு. இதுக்கிடையில டாம் நடந்த சம்பவத்தை மேவ் கிட்ட சொல்றாரு. அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டிங் ஆபரேஷன் நடந்த அன்னைக்கு ராபியும் கிளிஃபும் பெய்லி பார்க்குக்கு இல்ல விசேஹிகன் பார்க்குக்கு தான் போனாங்கன்னு டைம் புரிஞ்சுக்கிறாரு. இந்த வழக்குல மேவ் எவ்வளவு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்க டைம் தன்னால முடிஞ்சதை செய்யறாரு. கடைசியில போலீஸ் மேவ் போக விட்டுடுறாங்க. அவ ஹார்பர் மற்றும் வயாட்டோட மறுபடியும் சேர்ந்துக்கிறான். வீட்டுக்கு வந்ததும் ஆண்டி வந்து வேகமா கிளம்பி போறான். ஆனா தன்னோட மகனோட. சாரா அவங்க போறத பாக்குறா. பக்கத்துல இருந்த எமிலி அவளுக்கு ஒரு ஹக் கொடுக்குறா. டாம் ஷாம பார்க்க போறாரு. சரியான வீடு கிடைக்காததால ஷாம் ஒரு ஜூவினைல் தடுப்பு மையத்துல இருக்கான். ஷாம தடுப்பு மையத்துல விட மனசு வராம டாம் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. தன்னோட 2 மகள்களும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இது சரியா இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா டாம் தனக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறாரு. டாம் அப்புறமா குணமடைந்து வரும் காத்தலினை பார்க்க போறாரு. அவங்க தன்னோட ஓய்வு பெறும் நாள் முன்னாடியே வந்துருச்சுன்னும் தனக்கு பதிலா வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சதும் தான் போயிடுவேன்னு சொல்றாங்க. அப்புறம் தன்னோட ஆளுங்க அந்தோனி டார்க் ஹார்ட்ஸுக்கு தகவல் சொல்றதா ஒரு புகார் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ஆனா எந்த புகாரும் பதிவு செய்யப்படல. டாம் அந்தோனிய பார்க்க போறாரு. விசேஹிகன் பார்க் பத்தி பேசுறாரு. கிளிஃப் அங்க அனுப்புனது அவன் தானான்னு நேரா கேட்கிறாரு. பாவங்கள் குற்ற ஒப்புதல் பத்தி நிறைய பேசினதுக்கு அப்புறம் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லும்போது அந்தோனி அதை ஒத்துக்கிறான். டாம் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் டாம் அலியாவை பார்க்க போய் நடந்ததெல்லாம் சொல்றாரு. இதுக்கிடையில ஜேசனும் பெர்ரியும் ஒளிஞ்சிருக்கிறாங்க. எரின் இன்னும் காணாம போனது ஜேசனை ரொம்ப பதட்டமாக்குது. ஆத்துல தேடும்போது ஜேசனும் பெர்ரியும் ராபி ஆத்துல வீசின பைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள குப்பைகளை தவிர வேற எதுவும் இல்லை. மேவோட வீட்டுல ஷெல்லி இன்னொரு பைய கொண்டு வந்து கொடுக்குறா. இது நிறைய பணத்தோட இருக்கு. டாமும் அலியாவும் அந்தோனியோட நிலைமை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டார்க் ஹார்ட்ஸ் கும்பலை சேர்ந்த வின்சென்ட் தலைமை துணை அதிகாரி மைக் டோர்சியை சந்திக்கிறாரு. ஒரு ஃபெடரல் ஏஜென்ட் இறந்து போனதால இந்த கும்பல் சம்பந்தப்பட்ட எல்லாரோட தொடர்பையும் துண்டிக்குது. அதுல அந்தோனியும் சேர்த்து. லீ வைட்ஹெட்ங்கிறவன் போதை பொருளை கடத்தினான்னு தனக்கு தெரியும்னு டோர்சி சொல்றாரு. அப்புறம் ராபி வித்த பணம் அவங்க கிட்ட இருக்கலாம்னு குறிப்பு கொடுக்கிறாரு. அப்புறம் பெர்ரி வின்சென்ட்டை கூப்பிட்டு கும்பலோட அவர் நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாரு. வின்சென்ட் அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஜேசனை கொன்னா ஒருவேளை அவர் தப்பிக்கலான்னு. பெர்ரி ஒரு கத்தியை எடுத்து ஜேசனை தாக்க தயாராகிறாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல மனசு மாறிடுறாரு. இதுக்கிடையில டாம் சாமுக்கு வீட்டுல இன்னும் சௌகரியமா இருக்க முயற்சிக்கிறாரு. சீக்கிரம் அலியா வந்துடுறா. அப்புறம் அவங்க விசேஹிகன் பார்க்குக்கு விசாரிக்க போறாங்க. கிளிஃப கடத்தின அன்னைக்கு ராத்திரி ரேயோட போன் அங்கிருந்த ஒரு செல் டவர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்தோனி தனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அக்காவையும் அவளோட குழந்தைகளையும் பார்க்க போறான். தவறான ஆட்கள் கிட்ட இருந்து எப்படி பணம் சம்பாதிச்சேன்னு சொல்றான்.
ஆனா அந்த பணத்தை வச்சு தன்னோட குடும்பத்துக்கு எப்படி இத்தனை வருஷமா உதவி செஞ்சான்னு சொல்றான். லிசியோட மரணம் அவனுக்கு ரொம்ப பாரமா இருந்ததால போலீஸ் கிட்ட சரணடைய போறதா சொல்றான். இன்னொரு பக்கம் எரினோட உடல் தண்ணியில கண்டுபிடிக்கப்படுது. அவளோட கையில பெர்ரியோட முதல் எழுத்துக்கள் பதிஞ்ச ஒரு செயின் லிங்க் இருக்கு. அவங்க மறைஞ்சிருந்த இடத்துல பெர்ரிக்கு அந்த ட்ரக் பணம் மேவோட வீட்ல இருக்குன்னு புரியுது. அவர் பிரேக்கர்னு இன்னொரு மெம்பருக்கு ஃபோன் பண்றாரு. மேவை பார்க்க போறதுக்கு அவங்க ஒரு திட்டம் போடுறத டானா ஒட்டு கேட்கிறான். மேவோட வீட்ல கோழி பண்ண கிட்ட பணப்பைய மறைச்சு வைக்கிறான். டாமும் அலியாவும் அந்தோனி அவங்க எவிடன்ஸ் லாக்கர்ல இருந்த போன்களை மாத்தி வச்சுட்டு கிளிஃபை சாகடிக்கிறதுக்காக ரேயோட போன தன்னோட வச்சிருந்தான்னு கண்டுபிடிக்கிறாங்க. டானா மேவை பத்தி கவலைப்பட்டு ஜேசனும் பெர்ரியும் எங்க மறைஞ்சிருக்காங்கன்னு வின்சென்ட் கிட்ட சொல்றான். அதே நேரம் பிரேக்கர் ஜேசனுக்கு ஃபோன் பண்ணி எரினோட உடலையும் அதோட கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரத்தையும் பத்தி சொல்றான். கோவத்துல ஜேசன் பெர்ரிய குத்திடுறான். மற்ற கேங் மெம்பர்ஸ் வரதுக்குள்ள அவன் ஓடிடுறான். சாம் எமிலியோடவும் சாராவோடவும் நல்லா பழகிக்கிறான். இதுக்கிடையில காத்தலின் சில ஏற்பாடுகளை செஞ்சு ரேயோட போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது அந்தோனியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா தலைமை துணை அதிகாரி டோர்ஷி அங்க முதல்ல போயிடுறாரு. அந்தோனி துப்பாக்கி எடுத்து அவரை கேள்வி கேட்டு டார்க் ஹார்ட்ஸ் மேவ் பார்க்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். வின்சென்ட் சீக்கிரம் அந்த வீட்டுக்கு வந்து அந்தோனிய கொல்ல பாக்குறாரு. ஆனா அந்தோனி அவரை போட்டு தள்ளிடுறான். ஆனாலும் அவனுக்கு அடிபட்டுடுது. ரத்தம் நிறைய போனாலும் அந்தோனி மேவோட வீட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போய் அவளை தப்பிச்சு போக சொல்றான். துரதிருஷ்டவசமா அவ ஓடுறதுக்கு முன்னாடியே ஜேசன் வந்து பணத்தை தர சொல்லி மேவை கட்டாயப்படுத்துறான். அந்தோனியோட போன் லொகேஷனை பின்தொடர்ந்து வந்த டாமும் அலியாவும் அங்க வராங்க. அலியா பிரேக்கரோட சண்டை போட்டு அவனை கொன்னதுக்கு அப்புறம் ஜேசன் கோழி பண்ணையில ஒளிஞ்சுக்கிறான். மேவ பிணைய கைதியா பிடிச்சிட்டு அவன் ஓட பாக்குறான். ஆனா ஜேசனோட கார்ல ஒளிஞ்சிருந்த அந்தோனி அவனை சுட்டுடுறான். கடைசியா கேஸ் முடிஞ்சிடுது. அந்தோனி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். மேவ் பாதுகாப்பா இருக்கான். மேவோட வீட்டுல ஒண்ணுமே பார்க்கலன்னு டைம் பணத்தை பத்தி போய் சொல்றாரு. டாம் எமிலி கிட்ட தான் நல்ல அப்பாவா இல்லைன்னு சொல்றாரு. இனிமே அவளன் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்றாரு. ஈத்தன் தண்டனை பெறும் நாள் வருது. குடும்பத்தினர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. கடைசியில ஈதனுக்காக டாம் தனிப்பட்ட வாக்கு மூலம் கொடுக்கிறாரு. அதனால எமிலிக்கு அந்த சுமை குறையுது. அவரோட வாக்கு மூலம் ஈத்தனோட குழந்தை பருவம் மற்றும் அவனோட மனநல கோளாறுகளால ஏற்பட்ட அனைத்து சிரமங்களையும் பத்தி சொல்றாரு. ஆனா அவங்க சேர்ந்து கழித்த நேரத்தோட எல்லா சந்தோஷங்களையும் அவர் விவரிக்கிறாரு. அப்புறம் ஈத்தன்ட்ட அவனை மன்னிச்சிட்டதாவும் அவனை நேசிப்பதாவும் சொல்றாரு. அவன் விடுதலையானதும் டாம் அவனுக்காக வீட்டுல காத்திருப்பேன்னு ஈத்தன்ட்ட சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சாம் டாமோட செட்டில் ஆகிறான். ஆனா சாமுக்கு ஒரு குடும்பம் கண்டுபிடிக்கப்பட்டுடுச்சுன்னு டாம் தெரிஞ்சுக்கிறாரு. டாம் அவன் மேல பாசம் காட்டுறாரு. ஆனா அவரோட நண்பனும் பாதிரியாருமான டேனியல் ஒரு வளரும் பையனோட தேவைகளுக்கு டாம் சரியான மனநிலையில இருக்க மாட்டாருன்னு அவருக்கு அறிவுரை சொல்றாரு. கடைசியில சாம புது குடும்பத்துக்கு போக விடுறாரு. இதுக்கிடையில மேவ், வயாட் மற்றும் ஹார்பர் அவங்க வீட்டுக்கு விடை பெற்றுட்டு வேற எங்கேயோ குடியேறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.